Hi friends, welcome to our channel. இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசியும் அரை மூடி தேங்காவையும் வச்சு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துருக்கேன். அதை நல்லா வறுத்து விட்டுடலாம். மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. அரிசியோட கலர் நல்லா மாறணும். ரொம்ப கரிஞ்சிராமல் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் முந்திரி ஏலக்காய் சேர்த்து வறுத்து வச்சுக்கலாம். இதையும் அந்த பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அது கூடவே ஒரு கப் தேங்காய் துருவுனது சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய், 1/4 கப் சர்க்கரை பாகு சேர்த்துருக்கேன். நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இதை ஈவினிங் டைமில் உடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு மொத்தமாக அரை கப் சர்க்கரை பாகு தேவைப்படும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். திரும்பவும் ஒரு 1/4 கப் சர்க்கரை பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ கையில் நெய் தடவிக்கிட்டு இதை நல்லா கெட்டியாக உருண்டை பிடிக்கலாம். நான் ஒரு கப் அரிசிக்கு அரை கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதே குவான்டிட்டியில் நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பொரி அரிசி மாவு உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.